உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனேன்னு சொல்லி, இயேசு ராஜாவேன்னு சொல்லி, ஹல்லேலூயான்னு சொல்லி உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. ஆண்டு முழுவதும் எங்களை ஆண்டவரே நித்தமும் நடத்தின எங்கள் இயேசு ராஜாவுக்கு கொடா கோடி நன்றிகளை தெளிவுபடுத்தி தாழ்த்துவார் அர்ப்பணிக்கிறோம். இப்பவும் ஆண்டவரே இந்த பழைய ஆராதனைக்குரிய செய்தி பகுதிக்கு நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தாவே, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூணு அப்படியே லைட்டா சுக்கிர மாதிரி இருக்குத. கண்ணைய மூடாதீங்கப்பா, கண்ணை திறந்தே ஆறாதீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாளிலும் நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைத்திருக்கிறார். இந்த இயேசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாம் மட்டும் பயன்படுவதாக. நல்ல பாடல் வழியாக எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன தெரியுங்களா? பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். இன்னைக்கு நிறைய மனுஷங்க உறவுகளுக்குள்ளேயே இந்த அன்பு பாசம், உண்மையான அன்பு உண்மையான பாசம் எப்ப வெளிப்படும் அப்படின்னா பலவீனம் வரும்போது தான் வெளிப்படும். அல்லேலூயா. பலனா இருக்கும் போது, அதாவது ரெண்டு வகையான பலன் இருக்குது இந்த உலகத்துல. சரீரத்தில் இருக்கிற பலன், ரெண்டாவது பொருளாதார பலன். இந்த ரெண்டுலயுமே எப்போ நம்ம வீக் ஆகுறோமோ, பலவீனம் அடைகிறோமோ, அப்ப தெரிஞ்சுக்கலாம் உண்மையான உறவு யாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சரீரத்துல பலவீனப்படும் போது நம்மை அரவணைத்து பார்த்துக் கொள்ளுகிற உறவு உண்மையான உறவு. பலன் இருக்கும் போது விட பலன் இல்லாத சமயத்தில். அதே போல பொருளாதாரத்துல பலவீனமாய் நாம் காணப்படும் போது தோல் கொடுக்கிற ஒரு உறவு நல்ல உறவு. அதுதான் உண்மையான உறவு. அப்படிப்பட்ட உறவு இந்த உலகத்துல குறைஞ்சு போச்சு. ஆனா இந்த பாடல் வழியாக இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசு 2025 நம்முடைய பலவீன நேரத்துல எல்லாம் பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலவீனப்பட்ட நேரத்துல எல்லாம் என் இயேசு பலன் கொடுத்திருக்கிறார் சொல்ல முடியுமா? இதோ நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என் பலவீனத்துல பலன் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் குறைவில நிறைவாக்குனவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அனுப்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படியே இந்த டிசம்பர் 31 இன்னும் சொல்ல போனா 18 நிமிஷம் தான் இருக்கு. அல்லேலூயா. 18 நிமிடங்கள். இந்த 18 நிமிடங்களை கடந்து போகும்போது 2026க்குள்ள நாம் கடந்து போக போறோம். அப்படி இருக்கும்போது இந்த பழைய வருடத்துக்கான ஆராதனை, இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். என்ன ஆண்டவர் இந்த 2025 டிசம்பர் 31 அப்போ கர்த்தர் பேச போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, Facebookல, யூடியூப்ல, லைவ்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் பயன்படுவதாக. சரி, நாட்ல கூட டக்கு டக்கு நம்ம எடுத்து வாசிக்கலாம். எடுத்தவங்க பைபிள் எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆமென். பாருங்க, இங்க தாவீது தேவனை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். இதுவரையிலும் அவர் திரும்பி பார்க்கிறார். ஒரு பெரிய ஜர்னி தாவீதுக்கு, ஒரு பெரிய டிராவல். அந்த டிராவல்ல பார்த்தா கர்த்தர் அவரை நடத்தி வந்த விதம் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. சொல்ற ஆண்டவரே, இதுவரை நடத்திட்டு வந்தது எம்மாத்திரம்பா. இது என்ன அருளானதல்ல, இது உன்னுடைய தயவு, ஈவு. என்னுடைய வீடு எம்மாத்திரம். வீடு அப்படின்னால யார சொல்ல குறிக்கும்? குடும்பத்தை குறிக்கும். அல்லேலூயா. குடும்பத்தாரை குறிக்கும். அப்படி இருக்கும்போது
எம்மாத்திரம். நாங்க உயிரோடு இருக்கிறது எம்மாத்திரம், நாங்க சாப்பிடுறது எம்மாத்திரம், நாங்க ஏதோ தங்கிக் கொள்வது எம்மாத்திரம், எனக்கு புது உடையை கொடுத்திருக்கிறது எம்மாத்திரம். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடையில வந்திருக்கிறீங்க, அழகா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதால சொல்றார், நான் நடக்கிறதே எம்மாத்திரம் ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற தயவு தான் சொல்லாம சொல்றாரு. எம்மாத்திரம், நான் வாழ்வது எம்மாத்திரம். 2025 துவக்கத்துல இருந்தவங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்களா? சொல்ல முடியுமா? நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு இல்ல, மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா அப்படி கிருபை. அதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க போறோம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தாவீது அதை புரிய வைத்திருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் தாவீத எப்படி எல்லாம் வந்து சூஸ் பண்றார். அவர் நம்மை காண்கிற தேவன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஒரு செய்தி. அவர் நம்மை பார்க்கிற ஒரு தேவன், காண்கிற தேவன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் என்ன பார்க்கல. அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு ஏசப்பாக்கு எனக்கு தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? கை வைத்துன்னு பார்ப்போம். என் முகமெல்லாம் ஏசப்பாக்கு தெரியாதுங்க, என்னையெல்லாம் யாருன்னே ஏசப்பாக்கு தெரியாதுங்க, சொல்ல முடியுமா? அவருடைய பார்வை சேட்டலைட் வியூ மாதிரி, எம்ஆர்ஐ ஸ்கேனை விட பயங்கரமா இருக்கும். அப்போ நமக்கு தான் ஏசப்பாவை தெரியல, ஆனா அவருக்கு தெரியாம இல்லவே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருக்கிறது, யாவரையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாருங்க, ஆண்டவர் தாவீதை எப்படி பார்த்திருக்கிறாரு. அவன் அதான் சொல்றான், தாவீது நான் எம்மாத்திரம், நான் நடந்து வந்த பாதை எம்மாத்திரம். ஏன் இந்த வார்த்தையை தாவீது சொல்லணும் அப்படின்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ஒரு 3 விதமான சம்பவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் வந்து சவுல வந்து புறக்கணிக்கிறார். நல்லா கவனிங்க. சவுல் ஆண்டவரால தேர்வு செய்யப்பட்ட ஒரு ராஜா. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா தேவைப்படுகிறது. அந்த ராஜா வேற யாரும் இல்ல, சவுல். அந்த சவுல ஆண்டவர் வந்து புறக்கணிச்சிட்டார். சவுல் வந்து தேவனை துக்கப்படுத்துகிற வகையில ஒரு சில சம்பவத்துல நடந்தபடியினால சவுல ஆண்டவர் புறக்கணிச்சிட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரை சூஸ் பண்றாரு? தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுக்காக ஒரு ராஜாவை ஆண்டவர் சூஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி சூஸ் பண்ணும்போது, தேர்வு செய்யும் போது ஒரு சில குவாலிபிகேஷன் அந்த மனுஷனுக்கு இருக்கணும். அந்த குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாமுவேல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நீ எம்மட்டும் உட்கார்ந்து துக்கித்து கொண்டாடிட்டு இருக்க, நான் புறம்பே தன்னில சவுல, அவனை விட்டு நீ என்ன செய்ய, கிளம்பி உன்னுடைய கொம்புல தைலத்தை ஃபில் பண்ணிட்டு கிளம்பு, ஈசா அப்படின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனதான் நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க போய் சாமுவேல் உட்கார்ந்தார். ஈசாவுடைய வீட்டுக்கு போய் சாமுவேல் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த பிறகு அவர் சொல்றாரு, உங்க மகனை எல்லாம் நான் பார்க்கணும், உங்க மகன்மார்களை எல்லாம் வர சொல்லுங்க. ஏகப்பட்ட மகன்கள் இருக்காங்க, அவருக்கு பிறந்தது நிறைய ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது லைனா ஒவ்வொருத்தரும் வராங்க. ஃபர்ஸ்ட் யாரு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா 6வது வசனம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் வந்தபோது அவன் எலியை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவான், இவர்தான் இவனுக்கு என்றான். ஆமா, எலியா அப்படின்னு ஒரு மனுஷன், அவருக்கு ஈசாவுடைய மகன் வரார். அவரை பார்த்தோடனே தாவீது முடிவு பண்ணிட்டாரு, இவர் தாப்பா ராஜா, இவர் தாப்பா அபிஷேகம் பண்ண போறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதில் என்ன ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரர் அபிஷேகம் பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு ராஜாவா. அவர் என்ன பண்றாரு, ஒரு உயரமான ஒரு தோட்டத்தை பார்த்தோன்னே, ஒரு சரீரத்துல பயங்கர பராக்கிரமசாலியை பார்த்தோன்னே இவராண்டா ராஜா முடிவு பண்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை ரிஜெக்ட் பண்றேன்,
எனக்கு இந்த உயரம் தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பூமி படைத்தவர் சொல்றாரு, எனக்கு உயரம் வேண்டாம், எனக்கு நல்ல உடம்பு பராக்கிரமசாலியா கட்டுடம்பு எனக்கு வேண்டாம், இன்னும் எனக்கு வேண்டாம். நீ உடம்பு வளர்ச்சியை பாக்குற, உயரத்தை பாக்குற, தோற்றத்தை பாக்குற, ஆனா நான் உள்ளத்தை தான் பார்ப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய தோற்றத்தை ஆண்டவர் பாப்பாருன்னா, ஐயோ நான் சபைக்கு எளியவனா வந்திருக்கிறேனே, எனக்கு உடையே இல்லையே, நான் இதோ கிழிச்சு போன உடைய நான் போட்டு வந்திருக்கிறேனே, பழைய உடைய நான் போட்டு வந்திருக்கிறேனே, எல்லாரும் அழகா வராங்க இன்னைக்கு நியூ இயருக்கு நினைக்கிறீங்களா? ஒரு சபையில போய் பார்த்தா நம்ம சபை குட்டியா இருக்கிறதுனால ஓகே, ஆனா இன்னைக்கு போய் பாருங்க திருச்சபையில, அங்க போய் வசனத்தை கேட்கிறோமோ இல்லையோ, ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ்ஸ பாக்குறதுக்கே கண்ணு நல்லா தர, ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ்ஸ பாக்குறதுக்கே நேரம் போயிடும். ஏன்னா அப்படியே அடுக்கிருப்பாங்க, செய்யணும் அதுவும் அடுக்கிட்டு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு வசனம் சொல்லுது. தேடுங்களா வசனத்தை மாத்திரையப்பா. அப்போ அந்த பரிசுத்தம் ஓகே, அலங்காரம் வந்துருச்சா அப்பப்பா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சில சபையில நடக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க புடவை ஆண்டவர் பார்க்கல. புது புடவை கட்டியிருக்கிறீங்களா, பழைய புடவை கட்டியிருக்கிறீங்களா, ஆண்டவர் அதை பார்க்க மாட்டாரு. பழைய ட்ரெஸ்ஸா புது ட்ரெஸ்ஸா, அதை ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரு. என்ன பார்ப்பாராம்? உள்ளத்தின் ஆழங்களை பார்ப்பார். என் பையன் உள்ளத்துக்குள்ள என்ன ஓடுது, தாவீத அப்படிதான் சூஸ் பண்றாரு. பாருங்க, அடுத்தது இன்னொரு பையன் வர்றாரு. 8வது வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிக்குமா யாராவது? அப்பொழுது ஈசாய் அபினாதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். 2வது பையன் அபினதாபை கடந்து போக போறாரு, கிராஸ் பண்ண சொல்றாரு. அதையும் பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இவனும் இல்ல, ரிஜெக்டட். 3வது ஒருத்தர் வர்றாரு. அது யாரு? 9வது வசனம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். சம்மாவையும் கடந்து போக பண்ணுகிறார். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். கர்த்தர் சொல்றார், இவனும் இல்ல, ரிஜெக்டட். அடுத்தது 10வது. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, பாருங்க 7 குமாரர்கள். ஈசாக்கு பிறந்தது எத்தனை பசங்க நடக்க விட்டாரு. ஆனா சாமுவேல் சொல்றாரு, இதுல யாருமே ஆண்டவர் செலக்ட் பண்ணல. இவ்வளவுதான் உங்களுக்கு குழந்தையா, இவ்வளவுதான் ஆண் பிள்ளையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, ஒரே ஒருத்தர் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இல்லையா? ஒரு ஆண் பையன் இருக்கிறான், அவன் வீட்டுல இல்ல, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. உடனே அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு வாலிபன் வீட்டுக்குள்ள வரான். அவனுடைய தோற்றத்தை பாருங்க. 12வது வசனத்தை வாசிக்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆண்டவர் எங்க பாக்குறாரு பாருங்க. தாவீது உயரம் கம்மி, தாவீது சிவந்த மேனி. அதாவது பசங்கள்ல முழுமுழுன்னு இருந்தா என்ன சொல்லுவோம்? மைதா நம்ம அப்படிதான் சொல்லுவோம். மைதா மாவு பார்த்துக்கோங்கள, முழுமுழுன்னு. பசங்க அப்படின்னால கொஞ்சம் ரஃபா இருந்தாதான் பாக்குறவங்க தோற்றத்துக்கு பிடிக்கும் இல்லையா? பொண்ணுங்க மாதிரி மீசையும் இல்லாம, தாடி இல்லாம, சிவந்த மேனியோட முழுமுழுன்னு இருந்தா உனக்கிறியா பண்ணி எப்படி பசங்க நேர்த்துக்கிறது? ஒரு செகண்ட் பையனா பிள்ளையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும்ல. அந்த மாதிரி தாவீது நல்ல முழுமுழுன்னு சிவந்த மேனியா இருக்கிறாரு. சின்ன பையனா வாலிப பையனா இருக்கிறாரு. சாமுவேல் பார்த்ததெல்லாம் பராக்கிரமசாலிகளை, பெரிய பெரிய ஆட்களை. ஆனா ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்ளுகிறாருன்னா, சின்ன பையனை தெரிந்து கொண்டு, இவன் தான், இவனை என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டு. அபிஷேகம் பண்ணு ராஜாவா. கர்த்தர் பாருங்க எப்படி அழகா தெரிவு செய்கிறார் இந்த மனிதனை தன்னுடைய ராஜாவாக. இன்னைக்கு தாவீதின் குமாரனாக இயேசுவேன்னு கூப்பிடுறவர்ல, அப்படிப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் தேர்வு செய்கிறார். அப்போ நீங்க இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரிய,
இன்னைக்கு இந்த உலகம் உங்களை 2025ல உங்க தோற்றத்தை பார்த்து மதிப்பு போடலாம், உங்க ட்ரெஸ்ஸ பார்த்து, உங்க பேச்ச பார்த்து, உங்களுடைய நடவுட பாவனையை பார்த்து, இல்ல நீங்க வைத்திருக்கிற சம்பளம், காசு, பேரு, புகழை பார்த்து கணக்கு போடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி போட மாட்டாரு. ஆண்டவர் எப்படி கணக்கு வைக்கிறார் அப்படின்னா, இதோ உங்களுடைய காரியங்களே இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை பார்க்கிறார். அதுதான் நீங்க காண்கிற தேவனா இருக்கிறார். உங்க சொந்த குடும்பம் ஒருவேளை உங்களை மதிக்காம இருக்கலாம், இல்ல உங்க சமுதாயத்துல இருக்கிற ஜனங்க உங்களை பெருசா பார்க்காம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு அப்படி இல்லைங்க. இதோ இந்த வருஷத்துல நீங்க பார்க்கிற அழுகைகள் மாற போகிறது. அல்லேலூயா. 2026ல இதோ உங்களுடைய அழுகைகள் மாற போகிறது, உங்களுடைய தவிப்பு மாற போகிறது, உங்க பலவீன நாட்கள் மாற போகிறது. ஏன்னா தாவீது ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதித்தார். கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வாசி கேட்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த, நீ என்ன செஞ்சுட்டு இருந்த, சின்ன சின்ன ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த. ஆனா நான் என்ன செஞ்சேன், இஸ்ரவேலின் ஜனங்களை பாதுகாக்கவும் வழிநடத்தவும் நான் தெரிந்து கொண்டேன். உன்னைய ஆடு மேய்ச்சிட்டு இருந்த உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு விளம்புகிறார். இந்த வருஷ இறுதியில கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி இருந்திருக்கிறீங்க? பயத்தோட இருந்திருப்பீங்க, கலக்கத்தோட இருந்திருப்பீங்க, கையில காசு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா 2025 முடிவுல இப்ப எப்படி இருக்கிறீங்க? தைரியமா இருக்கிறீங்களா? குழப்பம் இல்லாம இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய சபையில கூட அருமையான ஒரு பிள்ளைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? பிரின்சிக்கு பாருங்க, போன வருஷம் இதே நாட்கள் எப்படி இருந்தது, ஆனா இன்னைக்கு எப்படி ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களாமா? கர்த்தர் அழகா நடத்தி இருக்கிறார். இதுதான் தாவீதின் ஆசீர்வாதம் பிரின்சிக்கு நீங்க கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எதனாலன்னா இயேசுவை நேசிச்சபடியினால். நீங்க இயேசுவை நேசிச்சீங்க அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படியே தரங்களை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிடம் தான் புது வருஷத்துக்குள்ள நுழைய போறோம். புது வருஷத்துக்குள்ள கடந்து போறதுக்கு முன்னாடி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுங்க பாப்போம். இது நம்முடைய ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீதை யாருமே பெருசா மதிக்கல, ஆனா ஆண்டவர் இதோ பார்க்கிற விதமே வேறங்க. நம்முடைய சரீர வளர்ச்சிகள், நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டாரு, குறைவை தான் ஆண்டவர் பார்ப்பாரு. அப்படிப்பட்ட குறைவை ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா இதோ நிறைவாய் மாற்றாம விடவே மாட்டாரு. இன்னைக்கு இதோ உங்களை உயர்த்த விரும்புகிறார். இந்த வருஷம் இறுதிக்குள்ள போய் நம்ம இருக்கிறோம். 2 நிமிஷம் தான் உள்ள போகிறதுக்கு. ஒப்புக்கொண்டு பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இதோ இந்த பல்லவியை பாடும் போது நன்றி இயேசுவேன்னு சொல்லும் போது நன்றி சொல்லுவோமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, இதோ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி இயேசுவேன்னு சொல்லி என்ன தேவ சொல்றது கொடுக்கலாம். ஆமென். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆஹா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆஹா, ஹல்லேலூயா.
Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வருஷம் முடிவதற்கு சரியா 9 நிமிடங்கள் இருக்கு. தேவ சமூகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் தேவ சமூகம் நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. பழைய ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி இருக்கிறார். இந்த 9 நிமிஷத்துக்குள்ளாக புது ஆராதனைக்குள்ள கடந்து போக போறோம். அதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் 9 நிமிடங்களும் தேவ சமூகத்துல